திறனறிந்து அறம் செய்க. வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய தன்மை என்ன, அவங்களுடைய பண்புகள் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்ய வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் லீடர்ஸ், வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ நம்ம கம்யூனிட்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு கம்யூனிட்டி. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்கில் பேஸ்டாக, லைஃப் பேஸ்டாக பலவிதமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு இனிமேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கான பேஸ் ஸ்கில்னு சொல்லக்கூடிய இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப் அண்ட் இதை தாண்டி பலவிதமான ஸ்கில்ஸில் நிறைய பார்ட் வீடியோஸ் பார்க்க போகிறோம். நிறைய பார்ட்டாக ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது ரொம்ப டீப்பாக நுணுக்கமாக பலவிதமான எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ 3 டைப் ஆஃப் கேட்டகரி மக்கள் நீங்கள் இருப்பீங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க, ஸோ ஆல்ரெடி லீடர்ஷிப்பில் நல்ல இன்கமில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப் அப்படின்றது தேவைப்படுறவங்க. ஸோ அப்போ இந்த எல்லாமே டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப் அண்ட் அதுக்கப்புறம் இந்த பேஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் அப்படின்றப்ப டெஃபினெட்லி நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்காக இந்த விஷயத்தை நம்ம பார்ட்டாக பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இன்விடேஷன் 1 இன்விடேஷனில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா, நோன் ஃப்ரெண்டு, தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எப்படி பிச் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் மல்டிபிள் விஷயங்கள் இருக்குது. நோன்லேயே நிறைய டைப் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோன் ஃப்ரெண்டு, தெரிஞ்ச நண்பன். ஓகே, ஸோ க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு நண்பன் வச்சுக்கலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம அப்ளை பண்ணுறப்ப நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ்னஸ் அப்படின்ற விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். விளையாட்டுத்தனமாக ஒரு கேம் பிளே அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்குவாங்க நம்ம எதை பேசினாலுமே. ஓகே, ஃபன் பண்ணுற பேரில் நிறைய அன்வான்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் அப்ரோச் பண்ண போகிறப்ப நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு 4 ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ஃபார்முலா மாதிரி கிட்டத்தட்ட. சரிங்களா, இந்த ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃப்ரெண்டுடைய கேரக்டர், நம்ம பேசுகிற விதம், அந்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம இதை மாற்றிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 4 ஸ்டெப் ஃபார்முலா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் இடம், பொருள், தேவை, காலம் அறிந்து கரெக்டாக நம்ம பேசணும். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா KYC அப்படின்னு சொல்லக்கூடிய நோ யுவர் கஸ்டமர். ஓகே, நோ யுவர் கஸ்டமர், நோ யுவர் கஸ்டமர் அப்படின்றப்ப இதற்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஒரு கஸ்டமர் டைப்பை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு. நீங்கள் இன்வைட் பண்ண போகிறப்ப கஸ்டமர் என்ன மாதிரி கேரக்டர், என்ன மாதிரி டைப்னு தெரியாமல் இன்வைட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர், ஒரு லீடர், உங்களுடைய ஃப்ரெண்டு இருக்காரு அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்கு அதிகபட்சமே 30,000 இருந்தால் போதும், அதுவே சூப்பரான லைஃபை வாழலான்ற மைண்ட் செட்டில் இருக்கப்ப நீங்கள் இதில் 1 லட்சம் வரும், 10 லட்சம் வரும் அப்படின்னு நம்ப மாட்டாங்க. அப்போ அந்த கஸ்டமருடைய கேரக்டர், அவங்களுடைய கெப்பாசிட்டியை நம்ம தெரிஞ்சு நம்ம பேசுகிறது ரொம்ப முக்கியம். இன்விடேஷனை மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லையுமே இன்விடேஷன் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசவே ஆரம்பிக்கணும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டியர் லீடர்ஸ். அண்ட் ஸ்டெப் 2, பி சீரியஸ். இந்த நோன் பர்சன்ட்டை பேசுகிறப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஓகே, ஸோ அவங்க வந்து சீரியஸாக இருக்க மாட்டாங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக, அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஜாலியாக அப்படி கேஷுவலாக வழக்கம் போல் நம்ம காமெடி பண்ணுற மாதிரி நினச்சிக்குவாங்க. அப்போ இதை அவாய்ட் பண்ணி நம்ம தடுத்து அதை வந்துட்டு வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சீரியஸாக அந்த விஷயத்தை க்ரியேட் பண்ணணும். அதாவது அந்த காலில் நீங்கள் மேக்ஸிமம் கால் மூலமாக தான் இன்வைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. சரிங்களா, டேரெக்டாக போய் இன்வைட் பண்ணிங்கன்னா அது இன்விடேஷன் அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் காலில் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதில் ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு சூழ்நிலையை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ரொம்ப சீரியஸாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப நார்மலாகவும் இருக்கக்கூடாது. மிடில் லெவலில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத அவனுக்கு நம்ம பதிய வைக்கணும். இந்த விளையாட்டுத்தனமான விஷயத்தை உடைக்கிறதுக்குன்னு ஒரு சில ஸ்டைல்ஸில் நம்ம பேசலாம். அதை நான் இப்போ நான் பேசி காட்டுவேன். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது 2வது ஸ்டெப்புங்க. 3rd, ஓகே, மெயின் கான்செப்ட். இந்த விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சதுனால தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியலனா கூட நீங்கள் கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் தேவைப்படுது. அது உண்மையிலேயுமே அவருக்கு தேவைப்படுது, காலேஜ் போகிறதுக்கு எல்லா பர்பஸுக்குமே தேவைப்படுது. ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்க ஒரு நபர் பைக்கில். ஓகே, என்ன பைக் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்படி, இது ஒரு அவருடைய தேவை. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு தேவையை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி இன்விடேஷன் கொடுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்களுடைய தேவையை பேஸ் பண்ணி இன்விடேஷன் கொடுக்கணுன்றது 3rd ஸ்டெப். தேவை இல்லையா, ஓகே, உனக்கு லைஃப்பில் என்ன விஷயம் வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். சரியா, ஸோ என்ன வேணும், என்னென்ன உனக்கு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கேட்டு வெளியே எடுத்து அதற்கப்புறம் நீங்கள் மேட்ச் பண்ணி சொல்லலாம். 4வது ஸ்டெப்பு, ஓகே, அவங்களுக்கு எப்படி இது கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லணும். அதாவது பெனிஃபிட். ஓகே, இது எப்படி கிடைக்கும், எதன் மூலமாக அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம அடைய போகிறோம் அப்படின்றத ஓப்பனாக சொல்லக்கூடாது. இன்விடேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்விடேஷன்ஸ் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதில் நீங்கள் பார்க்கலாம். ஓப்பனாக ஷேர் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த மீட்டிங்க்கு கொண்டு வரதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதற்கு ஒரு சாம்பிளை நம்ம பார்ப்போம். உங்கள் தெரிஞ்ச நோன் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசலாம். ஓகே, நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் ஆகுது சினாரியோ, யூ ஜஸ்ட் ஓகே லிசன் அண்டு நல்லா இந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ மச்சான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஓகே, ஹாய், எப்படி இருக்க, நல்லா இருக்கியாடா, சரி, ஓகே, இப்போ போல் அந்த கனெக்ட் ஆகிட்டு எப்படி இருக்குது, வீட்டில் எப்படி இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்காங்களா, எல்லாம் நல்லா இருக்காங்களா, சூப்பராக இருக்காங்க, உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஓகேடா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே, என்ன தெரியுமா, நீங்கள் நீ பைக் கேட்டிருந்தீல்ல,
ஓகே இந்த மாதிரி இந்த ஹோண்டாவில் வந்துட்டு இந்த ஒரு மாடல் ஓகே யூனிகான் அப்படின்ற ஒரு பைக்கு இல்லை இந்த யமஹாவில் R15 பைக் வாட் எவர் இட் இஸ் ஓகே. ஸோ இந்த பைக்கில் எடுக்கிறதுக்கு மட்டும் பட்ஜெட் இருக்காடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்லை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை டேரெக்டாகவே இந்த பைக் எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா ஓகே, இந்த பிளானை நான் உன்ட்ட ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் இந்த பிளானை ஷேர் பண்ணுறதுக்கு. உண்மையிலுமே இந்த பைக் எடுக்கிறதுக்கு ஒரு 6 மந்த்லேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே எந்த ஒரு இஎம்ஐ இல்லாமல் எந்த ஒரு இல்லாமல் ரெடி கேஷில் ஹாட் கேஷில் எடுக்கிறதுக்கு உனக்கு நான் ஒரு பிளானை கொடுத்தேன் அப்படின்னா நான் சொல்கிறத விளையாட்டுத்தனமாக இல்லாமல் சீரியஸாக கேளு ஓகே. கேட்பியா அப்படின்றது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கேட்டுக்கலாம் ஒரு வார்த்தை ஓகே. அந்த விளையாட்டுத்தனன்ற ஒரு மைண்ட் செட்டை உடைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். மச்சான் இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த விளையாட்டுத்தனமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க வேலைலாம் வச்சுக்கூடாது. சீரியஸான மேட்ரு உன் பைக் சம்மந்தப்பட்ட மேட்ரு பேசலாமா, சீரியஸாக எடுத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்டணும். சொல்கிறா என்னன்னு சொல்கிறா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லுவான் ஓகே. அப்புறம் இந்த மாதிரி சொல்லணும் ஓகே. இந்த மாதிரி பைக்கு அதுக்கான பிளான் என்கிட்ட இருக்குது. ஒரு 6 months to 1 year அந்த பிளான் அந்த பைக்கை வந்துட்டு நீ வந்துட்டு ஹாட் கேஷில் எடுத்து இறங்கி அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது. சீரியஸாக இருந்த அப்படின்னா சொல்கிறேன், இல்லைனா வேணாம் ஓகே அப்படின்னு சொல்லணும். வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சீரியஸாக நான் இருந்தேன்னா சொல்கிறேன், இல்லைனா வேணாம். அப்போ என்ன மேட்டர்னு சொல்லாமல் அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறப்ப அந்த கியூரியாசிட்டியில் அவன் என்னவாக இருந்தாலும் சீரியஸுக்குள்ளே வருவான் ஓகே. ஸோ அப்போ சீரியஸ்னஸாக நான் இருந்தீங்கன்னா சொல்கிறேன்ற நான் ரிப்பீட் பண்ணுறப்ப டெஃபினட்டாக ஓகே அவங்க வந்துட்டு அந்த விஷயத்தை லிசன் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டுக்குள்ளே வருவாங்க. ஓகே மச்சான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான் ஓகே. அப்போ அந்த இடத்துல ஓகே நான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்டில் வித்தின் 6 months to 1 year ஓகே உன்னோட பைக் எடுக்கிறதுக்கு ஒரு தெளிவான பிளான் அவங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த பிளானை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஒரு மீட்டிங் ஈவினிங் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் ஆன்லைனில் நடக்கும். ஸோ ஒரு 1 hour உனக்கு எந்த வேலை இருந்தாலும் நீ ஃப்ரீ பண்ணிட்டு வர முடியுமா ஓகே. ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ட்ரையெல்லாம் எனக்கு செட் ஆகாது, வரையா வரலையா அதை மட்டும் சொல்லு ஓகே. ஸோ சரி வரண்டா என்னன்னு தான் சரி சொல்லடா நீ ஏன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதில் நீ வந்துட்டு பார்த்தா தான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு சீரியஸாக இருக்கியா கண்டிப்பாக அட்டன் பண்ணுவியா அந்த பைக்கை வந்துட்டு ஒரு 6 months to 1 year இந்த நம்ம வந்துட்டு ஹாட் கேஷாக போய் ஷோரூமில் எடுத்து வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த விஷயத்தை யோசிச்சுப்பார். இந்த மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை அவங்களை விசுவலேஷன் பண்ண வைக்கலாம் ஓகே. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதற்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட்டு. கண்டிப்பாக இது வந்துட்டு இதனால் இது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பாசிபிள் பண்ண முடியும். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த விஷயத்தை உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியுன்ற நம்பிக்கை வந்தனால தான் நான் உனக்கு கூப்பிட்டேன். இல்லைனா கண்டிப்பாக கூப்பிட்டுருக்க மாட்டேன். சீரியஸாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவியா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அட்டன் பண்ண வேண்டாம். சரி ஓகே எனக்கு லிங்க் ஷேர் பண்ணி விடு, லிங்க் ஷேர் பண்ணி விட்றேன். ஆனால் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு நீ எனக்கு ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உனக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் சரியா. ஈவினிங் ஒரு 1 hour ஃப்ரீ பண்ணிக்க, ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு 1 hour எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு. நான் வந்துட்டு இதுக்கு தனியாக ஒரு பிளானை டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே. அந்த பிளானையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுலேயும் ஒரு பிளான் சொல்லுவாங்க, அதையும் பார்ப்போம் இதையும் பார்ப்போம். இந்த ரெண்டுலேயுமே டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 yearக்குள்ளே உன பைக் எடுக்க வைக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீ அதுக்காக ஓகே ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கியா, ஆர் யூ ரெடியா ஸோ அப்படின்னு கேட்கணும். அவன்கிட்ட கமிட்மெண்ட் வாங்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்விடேஷனில் ஓகே. ஓகேடா கண்டிப்பாக பார்ப்போம், கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லுவான். இல்லை என்னடா சும்மா விளையாண்டுருக்க கலாய்ச்சிக்கிட்டு இருக்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் சீரியஸாக இருந்தேன்னா சொல்கிறேன்னு சொன்னேன். நீ சீரியஸாக இருக்கனா லிங்கை ஷேர் பண்ணுறேன், இல்லைன்னா வேணாண்டா தப்பாக எடுத்துக்காத ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஓகே. ஸோ அப்போ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய லீடரை கூட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொண்டு வரலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு. அண்ட் மெயினாக இந்த சினாரியோ இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் பேசணும். ஃபைனலாக முடிக்கிறப்ப நான் ஈவினிங் உனக்கு ஒரு 5 மணிக்கு கால் பண்ண, நான் உனக்கு அந்த மீட்டிங் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உனக்கு எந்த டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் கேளு. நானும் ஒரு பிளானை வச்சிருக்கேன், செம்ம வேறு லெவலில் எக்ஸிட் ஆகக்கூடிய ஒரு பிளான் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை வச்சு நம்ம அதை முடிச்சு ஓகே. ஸோ ஈவினிங் நம்ம அந்த பிரச்சனை முடிச்சதுக்கப்புறம் அவனை கால் பண்ண வைக்கணும் ஓகே. இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அந்த ஆல்ரெடி நீங்கள் மீட்டிங் ஏதாச்சும் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓகே அவங்க நெகட்டிவ் ஆகி மேபி நான் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நெகட்டிவ், இது அப்ஜெக்ஷன்ஸில் வரும். இன்விடேஷன் பண்ணுறப்ப அது ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் இது நம்ம தனியாக பார்ப்போம். இன்விடேஷன் அப்படின்றது அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி நம்முடைய மெயின் பர்பஸ். அந்த பர்பஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடியோ, அதாவது இந்த ஒரு மெத்தடாலஜி கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதை ரிப்பீட்டடாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் லீடர்ஸ் ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். உங்கள் டீமில் நிறைய பேர் இந்த தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கக்கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்வைட் பண்ணுறதுக்கு சிரமப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஒரு கிவ் பண்ணலாம் ஓகே. ஸோ அவங்க டெஃபினட்டாக இதை ரிப்பீட்டடாக பார்க்க சொல்லுங்கள். ஒரு டைம் பார்த்தா புரியாது, இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை நான் பண்ணுறது நீங்கள் டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கான முயற்சிகளை நிறைய பயிற்சி பண்ண முடியும், வேறு லெவலில் பண்ண முடியும். ஸோ இதை இன்னும் டீப்பாக நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் ட்ரைனிங்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் அண்ட் டீப்பாக ப்ராக்டிக்கலாக இருக்கும் நிறைய. ஸோ இதற்கான ப்ரோக்ராம்ஸ் அப்கமிங் இருக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோட எண்ணில் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு அப்கமிங் ப்ரோக்ராமில் நீங்கள் இன்னும் டீப்பாக கற்றுக்கணும்னா தேவைப்படுறவங்க டெஃபினெட்லி அதில் நீங்கள் கனெக்ட் ஆகலாம் ஓகே. நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். இன்விடேஷன் இஸ் a வெரி பிக்கஸ்ட் ஸ்கில். அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணால் தான்
நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸை கொடுத்து அவங்க லைஃப்பில் மாற்றத்தை உருவாக்க முடியும். அந்தளவுக்கு சீரியஸ்னஸோட நம்ம ஃபஸ்ட்டு அந்த இன்விடேஷன் கொடுக்கணுன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ஆல் த பெஸ்ட். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே டியர் லீடர்ஸ். ஹலோ டியர் லீடர்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையிலுமே உங்களுக்கு அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது? ஸோ டீம் டூப்ளிகேஷன், இன்வைட் பண்ண வர மாட்டாங்க, ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுல பிரச்சனை, ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ண முடியல, டீம் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க, இப்படின்ற பலவிதமான பிரச்சனையில் இருக்கீங்களா? உண்மையிலுமே அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ரியலாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோடைய பேஸ் ஸ்கில்லான கான்டாக்ட் லிஸ்ட், இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப், இது எல்லாத்தையுமே ஒரு ஒன் டே ப்ரோக்ராமில் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃபை தலைகீழ மாற்றினா எப்படி இருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி சார்பாக ஒன் டே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆன்லைன் செமினார் கண்டக்ட் பண்றாங்க 18/8/2024 காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். ஸோ ட்ரைனிங்கான காஸ்ட் 199ல இந்த எல்லாத்தையுமே கவர் பண்றாங்க. ஸோ ஃபார் புக்கிங் 9363003836 கனெக்ட் பண்ணுங்க. ஸோ டெஃபினெட்லி பெரிய லெவலில் லேர்ன் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்க.